ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பீட்ரூட் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி கட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். இது நல்லா வெந்து வந்தோடனே நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம உப்பு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஆரிகனோ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டாம், பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் நல்லா மாற்றி திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சூடாக சர்வ் பண்ணிடலாம். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.